Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு non-veg ரெசிபி. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா Nethili 65 பண்ண போறேன். Nethili 65 வந்து நமக்கு வெரைட்டி ரைஸ் நெக்ஸ்ட் சாம்பார் சாதம் ரசம் சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம குயிக்கா பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். Friends, Nethili வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதுல இருக்கிற அந்த தலையை மட்டும் எடுத்துடுங்க. தலையை மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஒரு 1/2 kg நான் வாங்கி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா 65 வேண்டிய மசாலா பார்க்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நெக்ஸ்ட் காஷ்மீரி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கேன். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் தனியா தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன். சின்ன மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர், நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன். உங்களுக்கு ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், நெக்ஸ்ட் தனியாத்தூள், நெக்ஸ்ட் மிளகாய் தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூனு, நெக்ஸ்ட் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கலருக்காக எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன். சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா வந்து நல்லா ஒட்டி வரும் உங்களுக்கு. அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது ஸ்பைசி கரெக்டா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம நெத்திலி ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா வந்து இது மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து நெத்திலி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மசாலா வந்து இந்த நெத்திலிக்கு 1/2 kg நெத்திலிக்கு கரெக்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்ச நெத்திலியை இதில் ஆட் பண்ணிடுங்க. நெத்திலி வந்து நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம நெத்திலியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு மசாலாலாம் வந்து உதிர்ந்து போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெத்திலி வந்து நம்மளுக்கு மசாலா வந்து உதிராமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த பபிள்ஸ்லாம் நமக்கு கம்மி ஆனோன்னு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ வந்து நமக்கு நெத்திலி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து அந்த சலசலப்பு கூட நின்றுச்சு பாருங்க. நல்லா மொது நெத்திலி வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வந்து நீங்க ஃப்ரை பண்ண நீங்க ஆயில போடும்போது கொஞ்சம் வந்து நீங்க ஒவ்வொன்னா போடுங்க. ரொம்ப நீங்க அப்படியே நிறைய எடுத்து போட்டீங்கன்னா ஒட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வராது. அதுக்காக பாருங்க, இப்ப பாருங்க எல்லாமே செப்பரேட்டா இருக்கு. சிலர் வந்து ஒட்டி இருக்கு. அதை நீங்க போடும்போது நீங்க பாட்டு போடுங்க. இது சூடா இருக்கும் போதவே நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்டா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நெத்திலி ஃப்ரை வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. Nethili 65 நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாய்ப்பு. தேங்க்யூ.